சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஹோம் செக்ரட்டரி அனுப்பி வச்சாரு. உங்க அப்பா சாவுக்கு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா? எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. நீங்க போலாம் சார். அது நீங்க போலான்னு சொன்ன. என்னடா அப்படி சொல்லிட்ட? ஒரு புள்ளையா எங்க அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை பாக்கி இருக்கு. என் அப்பாவை கொண்டவங்களோட உயிரை எடுக்கணும். டிஏஜிட்ட அவன் யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொன்னப்ப நம்மளை பார்த்து அவன் பயந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவன் நம்ம ஆளுங்களை விரட்டி விரட்டி வெட்டி கொள்றான். நம்மளே அவன் தேடிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். இப்ப என்ன பண்ணுவான்? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அந்த பசுபதி தம்பி எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அவனை கண்டுபிடிச்சு கண்ணன் துண்டமா வெட்டி போடணும். சொல்லு சக்தி. பசுபதி அவன் தம்பி எம்பியோட பாத்தியா? எங்க? என்னாச்சு? ஐயா 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 என்னாச்சு சக்தி? ஐயா ஐயா என்ன அப்படி பாக்குற? கண்ணு தெரியலையா? எல்லாம் ஆளுங்கதான். என்ன ஓடா ஒரு கையெழுத்து போட்டு தொலைங்கடா அப்படின்னு அடி வாங்கிட்டு சாவுறானுங்க. நீ கொஞ்சம் பதமா சொல்லுடா. கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுடா. போட சொல்றா. ஒருத்தன் கூட கையெழுத்து போடாதீங்கடா. இன்னும் யார் இருக்காங்கன்னு உனக்கு இவ்வளவு தைரியம்? வெள்ளச்சாமி ஐயா புள்ள சந்திர தம்பி இருக்காரு. ஒருத்தர் 2 பேர் இல்லடா, 50 பேர். 50 பேர் இந்நேரம் உன் தம்பிய கைமா பண்ணிருப்பாங்கடா. அயோக்கிய, இந்த அயோக்கிய பைய பேச்ச யாரும் நம்பாதீங்க. எங்க சந்திர தம்பி வருவாரா? இப்படிதானே நிறைய பேர் நம்பிக்கிட்டு ஊருக்குள்ள திரியிறானுங்க. வருவாரு, அவர் நிச்சயம் வருவாரு. ஏய், முதல்ல அந்த கேட்டு பையகிட்ட கையெழுத்து வாங்கு. அப்படி அவன் கையெழுத்து போடலன்னு வை, அந்த கேட்டு பைய உங்ககிட்ட படுற அவஸ்தைய பார்த்து இந்த பஞ்ச பரதேசிங்க உச்சா போய் கையெழுத்து போடணும். போ. என்னடா சொன்ன? வருவாரா? வருவாரா? வைடா. வருவாரா? தம்பி நிச்சயம் வருவாரு. வை. புலி வந்துருச்சுடா. இப்ப நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னா உயிரோட தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? அங்க நீ எப்படியோ தப்பிச்சுக்கிட்ட. இங்க ஒரு அடி எடுத்து வச்ச செத்துருவேன். ஐயா, பசுபதியோட சாவு ஸ்லோ மோஷன்ல வர மாதிரியே இருக்கு. உங்க சாவு கூட. தம்பி,
நீ வருவன்னு நிச்சயம் எனக்கு தெரியும். பசுபதி, நீ சாவன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா. பாத்தியா, உடம்புல இருந்து உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம். மூச்சை கையில புடிச்சுக்கிட்டு நீ சாகிறத பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இதாண்டா இந்த மண்ணோட வீரம். என்னது 10 பேரை வெட்டிட்டு 4 பேரை உன் பின்னால சேர்த்துக்கிட்டா பெரிய லீடர் நினைப்போம் மனசுல. 4 பேரோட நல்லதுக்காக வாழணும்னு நினைக்கிற எல்லாருமே லீடர் தான்டா. அண்ணா இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? ஏய், உங்க அம்மாவை கொன்னோம், உங்க அப்பனை வெட்டி போட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை துண்டு துண்டா வெட்டி உங்க அப்ப சமாதி மேலையும் ஓ சமாதி மேலையும் தான்டா எங்க ஃபேக்டரியை கட்ட போறோம். வாடா, வந்து மோதுடா. டேய், நான் சாகிறதுக்காக வரலடா, சாகடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். விட மாட்டேன், எவனையும் விட மாட்டேன். பொங்குற என் ரத்தம் மேல சத்தியம், என்ன தாங்குற இந்த வீர பூமி மேல சத்தியம். இப்பவே இங்கேயே உங்க 2 பேரையே வெட்டுவேன். இதுக்கு தடையா எவன் வந்தாலும் சரி, பாண்டி கோயில பலி கொடுக்கிற மாதிரி கொடுத்து எங்க அப்பா அம்மா ரத்தத்தால நினைச்ச இதே பூமியில எல்லாரையும் புதைப்பேன். டேய், அவனை தூக்குங்கடா. அடியாது, புலிக்குட்டி புரட்டி எடுக்குது. ஐயா நீங்க இங்க உங்க அம்மாவை கொன்னோம். உங்க அப்பனை வெட்டி போட்டோம். இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன். என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நாள் நீங்க அடக்கி வச்சிருந்த வெறியும் ஆவேசத்தையும் இப்போ இவன் மேல காட்டுங்க.